Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ட்ரை ரோஸ்ட் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோவை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ இதை வேக வச்சுட்டு நம்ம தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால. இப்போ ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அதையும் லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயமும் 4 பூண்டும் கட் பண்ணிவிட்டு அதை இடித்து இதோட சேர்த்துக்கிறேன். பூண்டும் சின்ன வெங்காயமும் இடித்து சேர்க்குறப்போ இந்த ரோஸ்ட்டுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்குவோம். பூண்டில் இருக்கிற ரா ஸ்மெல்லும் அப்போ தான் கொஞ்சம் போகும். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பேபி பொட்டேட்டோவை இதில் சேர்த்துக்கலாம். நான் அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற தோல் எடுத்துகிட்டு தான் இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்த பிறகு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் செய்கிறேன். வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக செய்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். இல்லைனா நம்ம சேர்த்த சில்லி பவுடரில் இருக்கிற ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால் இந்த பேபி பொட்டேட்டோவோட நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுக்குவோம். ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நான் இதை செய்கிறேன். இல்லைனா ரொம்ப தூள் தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி விட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் உருளைக்கிழங்குல நல்லா ரோஸ்ட் ஆகும், கோட் ஆகும். இது மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த தூள்லாம் வெங்காயம் பூண்டும் கூட இந்த உருளைக்கிழங்குலேயே அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அதில் அப்படியே கோட் ஆன மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், தனித்தனியாக இல்லாமல். இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் இடித்து இதில் சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் பெப்பரும் இடித்து இதில் சேர்க்குறப்போ நம்ம சாப்பிட்றப்போ இந்த பேபி பொட்டேட்டோவில் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜீரகத்தோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செய்யணும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட பேபி பொட்டேட்டோ ட்ரை ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாமே உருளைக்கிழங்குல அழகாக கோட் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்க்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பேபி பொட்டேட்டோ ட்ரை ரோஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம AL ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.